God wants us to be a people of proper thinking. Amen. Hallelujah. கர்த்தர் என்ன விரும்புகிறாருங்க? நம்முடைய சிந்தை சரியான கோணத்துல இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்ம சிந்திக்கிற சிந்தனை ப்ராப்பர் கிறிஸ்டியன் திங்கிங்கா இருக்கணும். நம்ம கிறிஸ்தவர்கள் என்று பெருமை பாராட்டி கொள்வது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அல்ல, நான் ஒரு ஊழியக்காரன் சொல்லிக் கொள்ளுகிறதுல ஒரு பெரிய அதுல பெருமை பாராட்டுறது ஒண்ணும் கிடையாது. ஆமென். பட் பெருமை நமக்குள்ள இருக்கிற ஒரு காரியம், முக்கியமான காரியம் என்னன்னா, ஹவு டு யூ திங்க்? நீங்க என்ன எப்படி யோசித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? வாட் இஸ் யுவர் பேட்டர்ன் ஆஃப் திங்கிங்? எதை யோசிக்கிறோம்? பைபிள் சொல்லுது நமக்கு, மத்தேயு 12 வாசிச்சோம்னா அதுல சொல்லும், இருதயத்தின் நிறைவுனாலதான் வாய் பேசுமா. Amen. You doesn't speak anything. சும்மா அப்படி தோணுச்சுன்னு நம்ம பேசுறது இல்ல. அது ஒரு கன்சீவ் ஆகுற நம்முடைய மனசுக்குள்ள, என்னது நம்ம இருதயத்துக்குள்ள, அது இல்ல அந்த மைண்டுக்குள்ள கன்சீவ் ஆகுறது. அது உருவான பிறகு அது நம்முடைய வார்த்தையாய் வெளிப்படுகிறது. So whatever we speak, we don't speak accidentally. We speak by நம்முடைய உருவான வார்த்தை கொண்டுதான் நம்ம பேசுகிறோம். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க சொன்னாரு. ஹல்லேலூயா. அவர் சொன்னாரு, மத்தேயு 15 படிச்சீங்கன்னா, வாய்க்குள்ள போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, மனுஷனுக்குள்ள இருந்து புறப்படுகிறது தான் மனுஷனை தீட்டுப்படுத்துமா. வாய்க்குள்ள போகிறதெல்லாம் ஜீரணமாகி அது வெளியேற்றப்படும். மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் அவை இருதயத்திலிருந்து புறப்படுகிறதாம். இந்த இருதயத்துலதான் ஹல்லேலூயா எவ்ரிதிங் எல்லாம் இருக்குது. அங்க சொல்லும், விபச்சாரம், வேசிதனம், பொறாமை, எரிச்சல், கோபம், இவைகள் எல்லாம் அங்க இருக்குதுங்க, இருதயத்துலதான் இருக்கிறது. So whatever is being stored in your heart, நம்ம இருதயத்துல, நம்ம மனசுல எவைகளால் நிரம்பி இருக்கிறதோ அததான் we exhibit in the world, இந்த உலகத்துல. நம்முடைய பர்சனல் வாழ்க்கையில, நம்ம குடும்பத்தின் நடுவுல, நம்முடைய சபையின் நடுவுல, நம்ம உற்றார் உறவின் நடுவுல, நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப், யூ ரிவீல் யுவர் கேரக்டர். நீங்க பேசுற வார்த்தையில யூ ப்ரொடியூஸ் த இன்சைட் லைஃப். ஒவ்வொருவரும் நல்லா தெரிஞ்சுங்க, வாட் இஸ் இன்சைட் ஆஃப் யூ, அது நம்முடைய வாழ்க்கையில ப்ரொஜெக்ட் ஆகிக்கொண்டே இருக்கும். உள்ள இருக்கிறது தான் வெளியே வரும். ஆமென். உள்ள இருக்கிற, மனசுல இருக்கிறது தான் நம்முடைய லைஃப் ஸ்டைலா இருக்கிறது என்று நிறைய பேர் மறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லும், நீதிமொழிகள் 23 பாத்தீங்கன்னா, ஒருவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் மனுஷன் இருக்கிறானா. ஹல்லேலூயா. As a man thinks, so is he. அங்க என்ன சொல்லுதுங்க? அவன் இருதயத்தின் நினைவு எப்படி அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோட சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடு இராது. நம்ம எத்தனை முறை பார்த்திருக்கிறோம், எத்தனை இடத்துல பார்த்திருக்கிறோம். உதட்டு அளவுல பேசுவாங்க, உதட்டு அளவுல how are you ன்னு கேட்பாங்க, உதட்டு அளவுல சிரிச்சுட்டு பேசுவாங்க. இருதயத்துல அவங்க நமக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கும். Have you experienced that? எல்லாரும் அந்த அனுபவத்துல கடந்து போயிருப்போம். சில நாமே அந்த அனுபவத்துல இருந்திருப்போம். சில நமக்கு பிடிக்காதவங்க வரும்போது நம்ம உதட்ட அளவுல பேசுவோம். இருதயத்துல நம்ம என்ன பண்ணுவோம், சீக்கிரம் இவங்க போனா போதும்ன்ற எண்ணத்துல நாம இருப்போம். That is the life நம்ம பேசாம, நாம சொல்லாமல we are exhibiting that kind of life. ஆனா கர்த்தர் என்ன பண்றாருங்க, he doesn't want you to live that kind of life. அத போல ஒரு வாழ்க்கை வாழ்வது கர்த்தருக்கு விருப்பம் அல்ல. So God has something very special, unique நம்ம வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். He doesn't, உலகத்துல இருக்கிறது போல நீங்களும் நானும் இருக்கிறது அவருக்கு விருப்பம் கிடையாது. ஆமா, நம்ம உலகத்துல தான் இருந்தோம், இன்னும் உலகத்துல தான் இருக்கிறோம். ஒரு நாள் ரட்சிக்கப்படாம இருந்தோம். உலகம் இருக்கிற வண்ணமாகவே எதெல்லாம் உலகத்துல இருந்ததோ, எபேசியர் 2 எழுதப்பட்டபடி எல்லாமே இந்த உலகத்தின் அதிகார பிரபுவாகிய அவன் சொல்லுகிறபடி எல்லாம் செஞ்சோம். மனுஷர் சொல்லுகிறபடி செஞ்சோம்.
பொறாமை கொண்டோம், எரிச்சல் கொண்டோம், கோபம் கொண்டோம், வெறுப்பு கொண்டோம். இதெல்லாம் என்ன பண்ணாங்க? we exhibited through our lifestyle. நமக்கு பிடிச்சவங்களோடு பேசுவோம், பிடிக்காதவங்களுக்கு என்ன பண்ணுவோம்? we never will அவங்கள தொட்டு கூட பார்க்க மாட்டோம், அவங்கள பக்கத்துல அவங்க சவாசமே வேண்டாம் என்று வாழ்வோம். That is not the life Christ has called you and me to live. ஆண்டவர் ஒரு தேவன் என்ன பண்ணி இருக்கிறாருங்க? இந்த பூமியில எவ்ரி லைஃப் ஸ்டைல், உங்க சிந்தை, உங்க உணர்வுகள், உங்க பேச்சு, உங்க எல்லாமே இட் should be totally different. It should be Christ likeness. கிறிஸ்து உடையது போல கிறிஸ்து உடையவர்களாக இருக்கணும், கிறிஸ்துவை சார்ந்ததா இருக்கணும், கிறிஸ்துவை போல பிரதிபலிக்கணும் தான் கர்த்தருடைய விருப்பமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் தேவன் சொல்லுவாரு, நீங்க பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா அங்க சொல்லுவாரு என்னன்னு, கடைசியாக சகோதரரே. இட் மீன்ஸ் பவுல் என்ன பண்றாருங்க, அந்த ரோம சிறைச்சாலையில இந்த லெட்டரு பிலிப்பியர் சபைக்கு எழுதுறாரு. இட் மீன்ஸ் டுடே, அன்னைக்கு சபைக்கு எழுதுறாரு. இன்னைக்கு the same thing applies to you and me as a church, as a body of Christ. It's so important for you and me to capture it or realize பண்ணி அதை உணர்ந்து கொண்டு நீங்களும் நானும் வாழணும் தான் அன்னைக்கு எழுதுனது. இன்னைக்கும் இட்ஸ் ரைட் நவ். இட் இஸ் இன்னைக்கு இருக்கிற உலகத்துக்கு, இன்னைக்கு இருக்கிற சபைக்கு, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்றபடி ஆண்டவர் எழுதின வார்த்தைகள் அழியாதது, மாறாதது, ஒழியாததா இருக்கிறது. So here it says, கடைசியாக சகோதரரே. Paul was ending the letter, முடிவுக்குள்ள வரார். நிறைய ஆலோசனைகள் சபைக்கு சொல்லிட்டார். பவுல் எழுதிட்டார் about his அவருடைய சொந்த வாழ்க்கை எழுதுகிறார். எப்படி இயேசுவால பிடிக்கப்பட்ட பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு how his life changed, இப்ப அவருடைய மனசு எப்படி இருக்கிறது, இதெல்லாம் எழுதி இருப்பார் 3ஆம் அதிகாரத்துல. அந்த ஜெயில இருக்கும் போது how he exhibited his life, இதெல்லாம் எழுதி இருப்பாரு. எழுதின பிறகு அப்புறம் என்ன பண்றாருங்க பவுல்? எழுதுவார் 3ஆம் அதிகாரத்துல, நான் இப்படி பென்யமின் கோத்திரத்தான், நான் பரிசேயன், இதெல்லாம் எழுதுவாரு. இதெல்லாம் நான் பெரிய படிப்பு படிச்சேன், இதெல்லாம் எழுதிட்டு அவர் சொல்லுவாரு, இயேசுவை அறிகிற அறிவுக்காக இதை எல்லாத்தையும் நான் எப்படி எண்ணுகிறேன்? குப்பையா நினைக்கிறேன், தூசியா எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. அதோடைய தொடர்ச்சி தான் இந்த 4ஆம் அதிகாரத்துல முடிவுக்குள்ள வரார். He exhibits his lifestyle. கிறிஸ்துவ வாழ்க்கையை, கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைல அவர் இங்க என்ன பண்றாருங்க? தான் வாழ்ந்ததை, தான் அனுபவித்ததை நல்லா யோசிங்க. ஜெயில இருந்து எழுதுறாரு. ஹல்லேலூயா. அவர் எழுதுவார். இதெல்லாம் சொல்லிட்டு நான் இயேசுவால், கிறிஸ்துவினால என்ன பண்ணுவாராம்? நான் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பவுல் சொல்ற, என்ன ஆண்டவர் பிடிக்கிறதுக்கு, ஒரு பிடிச்சிருக்கிறதுக்கு, என்னை கேப்சர் பண்றதுக்கு ஒரு நோக்கம், ஒரு காரணம் இருந்தது. அதை நான் கண்டு கொள்றேன், அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். திஸ் இஸ் கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்டியன் லைஃப் இதுதாங்க. அவர் எதுக்காக என்ன பிடிச்சாரோ அதை நான் பிடிச்சு கொள்ளணும், அதை நான் ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறவங்களை எல்லாரையும் ஆண்டவர் தான் பிடிச்சு. நோபடி, பைபிள் சொல்லுது, அவர் தான் நம்ம ரட்சித்து இருக்கிறாரு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். அப்போ எல்லாரும், இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும், இன்க்ளூடிங் மீ, ஐ நெவர் காட் சேவ்ட் பை எனி ஹியூமன். மனுஷனுடைய ஞானமோ, மனுஷனுடைய அறிவோ, மனுஷனுடைய எந்த சட்ட திட்டங்களும் என்ன ரட்சிக்கல. காட் சேவ்ட் மீ. தேவாதி தேவனே என்னை இந்த ரட்சிப்பின் கிருபையை கொடுத்து என்னை ரட்சித்திருக்கிறார். நோபடி கேன் டேக் கிரெடிட். ஒருவனும் பெருமை பாராட்டுவதபடிக்கு அதை ஆண்டவர் செய்திருக்கிறாராம். So he saved me. அப்ப எல்லாரையும் ஆண்டவர் ரட்சித்து இருக்கிறாரு. எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் பிடிச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் ஆண்டவர் தான் செஞ்சிருக்கிறாரு. அப்ப பவுல் சொல்றாரு, என்னை பிடித்தவர் கிறிஸ்து இயேசு. என்னை பிடித்தவர் கிறிஸ்து. நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்? ஏன் பிடிக்கப்பட்டேன்? பவுலுக்குள்ள கேள்வி இருந்தது. அந்த கேள்விக்கு பதில் தாங்க பைபிள்ல இருக்கிற பிலிப்பியர் நிருபம். அவர் எழுதுவார், நான் எதற்காக
ஒண்ணு மாத்திரம் செய்யறேன், சில நேரத்துல எனக்கு தடுமாற்றம் வருது, நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி என்ன பண்றாங்க? ஹல்லேலூயா. முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தை பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடருகிறேன். ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு தரிசனம், என்னை பிடித்த இயேசுக்காக அவரை பிடித்து கொள்ளும்படி நான் ஆசையாய் தொடருகிறேன். அவரை எப்படிங்க பிடிச்சுக்கிறது? அவருடைய வசனத்தை கேட்டு அந்த வசனத்தின்படி வாழ்கிறதுனால, திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். இல்லைன்னா வஞ்சிக்கப்பட்டு போயிருவேங்க. நாங்க பதில் சொல்லுது, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அப்போ இனி சபைக்குள்ள இருக்கிற பலதரப்பட்டமான காரியங்கள் இருக்கும்போது பவுல் இங்க எழுதுறாரு, கிறிஸ்துவின் சிந்தை. பிலிப்பியர் 2 ஆரம்பிக்கிற, கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. நாட் எனி அதர் மைண்ட். உங்களுக்கு வேறு சிந்தை இருக்க வேண்டாம், கிறிஸ்துவின் சிந்தையே. அந்த கிறிஸ்துவின் சிந்தை எப்படி இருக்குது நீங்க எழுதுறாருங்க. எப்படின்னு, கடைசியாக சகோதரரே, லெட்டர் முடிக்கிறார், கடைசியாக சகோதரரே, உங்களுக்கு வேண்டியது ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னா, என்ன உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. உங்க மைண்ட் எதை யோசித்து கொண்டிருக்கிறது? வாட் இஸ் இன் யோர் மைண்ட்? பவுல் கேட்கிறார், எதை சிந்திக்கிற, எதை யோசிக்கிற, எதை நினைக்கிற? ஹல்லேலூயா. மார்ட்டின் லூத்தர் அழகா ஒரு காரியத்தை சொன்னார். You cannot prevent birds from flying over your head. You can prevent from building a nest on your head. என்ன சொன்னாருங்க? உங்க தலை மேல பறவைகள் பறக்கிறத நீங்க தடை பண்ண முடியாது. ஆனா உங்க தலை மேல அதே பறவைகள் கூடு கட்டுவதை நீங்க தவிர்க்க முடியும். அப்போ என்னங்க மார்ட்டின் லூத்தர் என்ன சொன்னாரு? நிறைய காரியங்கள் வரும், நீ உலகத்துல இருக்கிற வரைக்கும், நீ சாகிற வரைக்கும் நிறைய காரியம் உங்க கண் வழியாய், காது வழியாய், உங்க உணர்வின் வழியாய் பல காரியங்கள் உள்ள வரும். சுனாமியை போல கூட அடிக்கலாம். பைபிள் சொல்லுது, சத்ரு வெள்ளம் போலதான் வருவானா, சும்மாலாம் வரமாட்டான். அவன் வருவான், பல எண்ணங்கள் வரும். இல்லன்னு பவுல் இங்க எழுதப்படல. In the midst of that, hallelujah, உங்களுக்கு எனக்கு we have to make a determined stand. என்ன ஸ்டாண்டுங்க? hallelujah. இங்க என்ன சொல்றாரு? அதன் நடுவுல இந்த மாதிரி எண்ணங்கள் வரும், பல காரியங்கள் வரும், உன்னை நிலைக்குலைய செய்யும், கிறிஸ்துவை விட்டு வெளியே தூரம் போகிற காரியங்கள் வரும், உன் இருதயத்தை தாக்கும், உன் இருதயத்துல சந்தேகம் எழும்பும், உன் மனசுக்குள்ள என்ன இருக்குங்க? பல காரியங்கள் வரும், கோபம் வரும், பல எண்ணங்கள் வரும், தீமையான எனக்கு மாத்திரம்தான் ஏன் இது நடக்குதுன்னு கேட்கிற எண்ணங்கள் வரும், எனக்கு மாத்திரம்தான் ஏன் இந்த வியாதி வருகிறது என்று கேட்க வரும், எனக்கு மாத்திரம்தான் வேலையில இந்த கஷ்டமானு கேட்க வரும், எனக்கு மாத்திரம்தானா இப்படி பிரச்சனை வரும்னு கேட்பீங்க, எனக்கு மாத்திரம்தான் வரக்கூடிய நியாயமான காரியங்கள் நடக்கலையே நீங்க கேட்கலாம். ஆண்டவர் சொல்ற, இதெல்லாம் வரும். பைபிள் doesn't say it will not come. ஆனா என்ன செய்யணுமா? அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க நினைக்கணும். உன் சிந்தை எப்படி இருக்கணுங்க? ஆண்டவர் சொன்னதை பிடித்து கொண்டு, ஹல்லேலூயா. நீங்க நிறைய புக் படிச்சிருப்பீங்க, பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் மைண்ட். ஹல்லேலூயா. சோ ஒரு யுத்த களமே நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கும் போதே யுத்த களம் நடக்கும். நம்ம சர்ச்சுக்குள்ள இருந்தாலும் நம்ம மைண்ட் உலகத்தை சுத்தி வரும். ஆண்டவர் அது வேணான்னு சொல்றாரு. ஏன்னா you are a special person. ஆண்டவர் உங்களை என்ன பண்ணி இருக்கிறாருங்க? விசேஷமா தெரிந்து கொண்டு இருக்கிறாரு. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்றார், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் என்றார், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லுகிறார். உங்க நோக்கம், தரிசனம் எல்லாம் எது இருக்கணுங்க?
அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்காக நீங்க இப்படி ஆண்டவர் தெரிந்திருக்கிறார் எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் தெரிந்து கொண்டு இருக்கிறாருங்க? நான் வசனம் இருக்குது மார்க் பண்ணி நான் இப்படின்னு சொல்றதுக்கு அல்ல. there is a purpose. என்னைக்கு உங்க சிந்தை சிதறி போகிறதோ, you will get diverted from the call of God. ஹல்லேலூயா. அப்ப நீ நினைக்கிற சிந்தை, உன்னுடைய சிந்தை ரைட்டா இருக்கணும். யாரோ ஒரு மேல கோபமோ எரிச்சலோ பொறாம வரும், வராதுன்னு சொல்லல, வரும். இட் வில் கீப் அட்டாக்கிங் யூ. அது சொல்லுது கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல படிச்சு, அது மாம்ச சிந்தை என்று சொல்லுகிறது, மாம்சத்தின் காரியங்கள் என்று சொல்லப்படுகிறது. ரோமர் 8ல சொன்னா அந்த மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லப்படுகிறது. So these things will come and attack you. உங்களை அட்டாக் பண்ணாதுன்னு பைபிள் சொல்ல, அட்டாக் பண்ணும். ஏன்னா நமக்கு விரோதமா வான மண்டலத்துல கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள் உண்டு என்று எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல சொல்லுது. So the whole of the demonic world is attacking you. ஒரு விசுவாசி அட்டாக் பண்ணி கொண்டு இருக்கும். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, கடைசியா பவுல் எழுதுறாரு, இதெல்லாம் வரும்பா, you have to change your thought process. உன் நினைவுகளை மாற்றிக்கொள்ளணும், உன்னுடைய சிந்தைகளை மாற்றிக்கொள்ளணும். இதெல்லாம் உள்ள வரும்போது you have to take a step. எதை சிந்திக்கணும், எதை யோசிக்கணும்? இங்க பவுல் எழுதுறாரு, எதை சிந்திக்கணுமா? ஹல்லேலூயா. உண்மை உள்ளவைகளை, கடைசியாக என் சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, வாட் எவர் இஸ் ட்ரூ. அப்போ நிறைய பொய்யான காரியம் நிறைய இருக்கும். ஹல்லேலூயா. பிசாசு நமக்கு பொய்யான காரியங்களை யோசிக்க கொண்டு வருவான். நல்லா நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, ஜெபம் பண்ணிட்டு எந்திரிச்சு வரும்போது திடீர்னு யாரோ ஒரு செய்தி, யாரோ ஒரு டெக்ஸ்ட், யாரோ ஒரு போன் பண்ணி ஏதோ ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. உங்க ஜெபத்துல இத்தனை நேரம் அந்த அபிஷேகத்துல ஆவில நிரம்பி ஜெபித்த எல்லா ஜெபத்தின் காரியமும் ஒரு வினாடியில தூள் தூளா போயிடும். உணர்ந்து இருக்கிறீங்களா? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதெல்லாம் வரும், பட் யூ ப்ரிப்பேர் யுவர் மைண்ட். அவர் என்ன சொல்றாரு? உண்மை உள்ளவைகள் எதுவோ, வாட் எவர் இஸ் ட்ரூத். அதோடைய அர்த்தம் என்னங்க? அப்போ பொய்யான காரியம் வரும். பொய் வராதுன்னு இல்ல, பொய்யான காரியம் நிச்சயமா வரும். பொய் வராதுன்னு இல்ல. பைபிள் சொல்லுது, இயேசு சொன்னார், பொய்யனும் பொய்யுக்கு பிதா பிசாசு யாருங்க? பொய்யனும் பொய்யுக்கு பிதாவா இருக்கிறான். அவன் தன்னுடையதிலிருந்து எடுத்து நமக்கு கொடுப்பான். he doesn't speak, he doesn't have. அவர் என்ன பண்ண, அவனுடைய லைஃபே பொய்யினால் நிரம்பி இருக்கிறது. அதனாலதான் இயேசு அவனுடையதுல இருந்து, அவனுடையதுன்னா அவன்கிட்ட இருக்கிறது பொய்யை தவிர there is no truth. உண்மை கிடையாது, சத்தியம் கிடையாது. அவன்கிட்ட அது இல்லவே இல்லை. அவன் தன்னுடையதிலிருந்து எடுத்து கொடுக்கிறானா. ஆவியானவரை நமக்கு என்ன பண்றாருங்க? தேவனுடையதிலிருந்து நமக்கு எடுத்து கொடுக்கிறாரு. whatever is God's character, அததான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எடுத்து கொடுப்பார். he doesn't give you all the lies. hallelujah. அப்போ நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா சில வசனங்கள் இருக்கும். நீதிமொழிகள், Proverbs chapter 12 verse 17, 19, 20, அதை ஒவ்வொன்னா நம்ம நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா 12ஆம் வசனத்துல சத்திய வாசகன் நீதியை வெளிப்படுத்துகிறான். அப்ப மனசுல சத்தியம் இருந்துச்சுன்னா, சத்தியத்தை நினைச்சீங்கன்னா, சத்தியத்தையே தியானிச்சீங்கன்னா, அப்போ உங்க வாயிலிருந்து புறப்படுகிற எது இங்க சொல்லுதுங்க, சத்திய வாசகன் நீதியை வெளிப்படுத்துவான். பொய் சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை. அப்போ உள்ள இருக்கிறது எது? உள்ள எதை நினைக்கிறீங்க? உள்ள எதை யோசித்து கொண்டு இருக்கிறீங்க? பொய்யை பிணைத்து கொண்டு இருக்கிறீங்களா? இல்ல சத்தியத்தை, உண்மையை நீங்க இணைத்து பிணைத்து கொண்டு இருக்கிறீங்களா? that will reflect. யாரும் பொய் சொல்லணும்னு சொல்றது இல்லைங்க.
சூழ்நிலையை நாம் அந்த நேரத்துல வரும்போது தப்பித்துக் கொள்வதற்காக தான் அவனுடைய வாயிலிருந்து போய் வருகிறது. இங்க சொல்ற சத்திய வாசகன் நீதியை வெளிப்படுத்துவான். பொய் சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. உள்ள சத்தியம் உண்மை இருந்துச்சுன்னா you will reveal only the truth. ஹல்லேலூயா. சத்தியத்துல நிரம்பி இருக்கிறோம். எப்போ சத்தியத்தை தான் கேட்பான். இன்னும் உண்மை வேணும், இன்னும் சத்தியம் வேணும், இன்னும் ட்ரூத் வேணும், இன்னும் லைஃப் வேணும். இதைதான் அவன் கேட்டுக்கொண்டு இருப்பான். பொய்யா இருந்துச்சுன்னா உள்ள என்ன இருக்கும்? அந்த ஒரு பொய் உள்ள வந்துச்சுன்னா அந்த பொய் குட்டி போட்டு அது நிறைய ஆகி உள்ள அந்த பொய்யினால வரக்கூடிய கோபமும் எரிச்சலும் வந்த பிறகு யூ ரிவீல். உங்க வாயின் வார்த்தையில கோபம், பொறாமை, எரிச்சல். An honest witness tells the truth. A false witness tells lies. பத்தொன்பதாம் வசனத்துல பாத்துருங்க. அதுலயே சத்திய உதடி என்றும் நிலைத்து இருக்கும். இருதயத்துல சத்தியம் இருந்துச்சுன்னா அந்த சத்தியத்திலிருந்து புறப்படுகிற அந்த உண்மையிலிருந்து வாயில புறப்படுகிற வார்த்தை எப்படி இருக்குமா? என்றும் நிலைத்து இருக்கும். என்னைக்கும். அடுத்த பாகத்தை பாருங்க. பொய்னாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு பொய்ய பேசுறோம், அதை சமாளிக்கிறதுக்கு அடுத்த நிமிஷம் அடுத்த வினாடி ஒரு பொய்ய பேசுவோம். இங்க அதான் சொல்றாரு, சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும். பொய்னாவோ ட்ரூத்ஃபுல் வேர்ட் ஸ்டாண்ட்ஸ் தி டெஸ்ட் ஆஃப் டைம். உள்ள ட்ரூத் இருந்தா தான் அங்க ட்ரூத் வரும். If Jesus is full of your mind and heart, only Jesus will reveal what do you have, what do you possess in you. பொய்னாவோ பட் லைஸ் ஆர் சூன் எக்ஸ்போஸ். ஒரு நிமிஷம் மாத்திரம் தான். தமிழ் அழகா இருக்கும். பொய்னாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். அந்த பொய் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுன்னா ஓடிடுவோம். அடுத்து சொல்லுது பாருங்க, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். 22ஆம் வசனம். பொய் உதடுகள் எப்படி இருக்குதுங்களா? கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். இந்த உதட்டு நான் சொன்ன இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் பேசும். Lying lips are extremely disgusting and hateful to the Lord. இத படிச்சிருக்கீங்களா நீங்க? சர்வ சாதாரணமா போய் பேசுறோம்ல, ஆண்டவர் எவ்வளவு டிஸ்கஸ்ட் ஆகுறாருன்னு பாருங்க. Lying lips are extremely disgusting and hateful to the Lord. Lying lips are extremely disgusting and hateful to the Lord, but they who deal faithfully are his delight. Thank you, Lord. யோசிச்சு பாருங்க. நம்முடைய திங்கிங் எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க. நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்வார், ஹல்லேலூயா, உன்னை நினைத்து இருக்கிற நினைவுகளை நான் அறியேன், அது தீமைக்கு அல்லன்னு. God's mind is that kind of mind. உங்களை குறிச்சு என்ன குறிச்சு தீமையா நினைக்கிறதுக்கே அவருக்கு நேரம் இல்லை. He doesn't even think for a moment உனக்கு தீமை செய்யணும்னு நினைக்கிறது இல்ல. நாம தான் அதையே ஏற்படுத்தி தீமைகளை நினைச்சு தீமைகளை பேசி we bring judgment on ourselves. Blessed be the name of the Lord. Hallelujah. உண்மை உள்ளவைகளோ truth. God doesn't want lie. அவருடைய பிள்ளைங்கிட்ட பொய் அவர் விரும்புறதில்ல, தெரியுங்களா?
நம்ம சபைக்குள்ளே போய் பேசுறோம், சாட்சி சொல்லும் போது போய் பேசுறோம். How dare! பவுல் சொல்ல, பொய் தேவனுடைய நீதியை நிலைநிற்க மாட்டாது. It will never bring glory to God. அது ஒரு நிமிஷம் மாத்திரம்தான், அப்புறம் மறைஞ்சிரும். அந்த ட்ரூத் தெரிய வரும்போது அது மறைஞ்சிரும். அடுத்து சொல்ல, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, இங்கிலீஷ்ல சொல்லும் ஹானஸ்டி. ஹானஸ்ட். whatever is noble or whatever is honest, whatever is right. ஏன் இதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு? நீங்க உபாகமம் புஸ்தகத்துல நீங்க ஒரு வசனத்தை வாசிச்சு பாருங்க. உபாகமம் ஐ திங்க் 25ஆம் அதிகாரம். எல்லாத்துலயும் உண்மை இருக்கணும், எல்லாத்துலயும் ஹானஸ்ட் இருக்கணும், ஒன்னோட ஒண்ணு இன்டர் கனெக்ட் ஆயிருக்குதுங்க. இதுல என்ன சொல்றாருங்க? வாட் எவர் இஸ் நோபல், அவர் சொல்லுவாரு, உன் ஐ மீன் உபாகம் 25:15 வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி குறையற்ற சமுத்திரையான நரைக்கல்லும் குறையற்ற சமுத்திரையான படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டாம். ஹானஸ்டி இருக்கணும், நோபல்னஸ் வெளிப்படணும், உண்மை வெளிப்படணும், உன்னுடைய ஆக்ஷன். சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ ஆண்டவருடைய மனசு பாத்தீங்களா? He wants you to be live a blessed life. அவரால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு வாழணும், யாரோ மனுஷனால அல்ல. God says, I want to bless you. என்னால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும். அதான் கர்த்தருடைய விருப்பம். அவர் சொல்லுவாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்கும்படிக்கு. அல்லேலூயா. உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி, லாங் லைஃப். குறையற்ற there should be no dishonest things. உன்கிட்ட எந்த பொய்யான காரியம் இருக்கக்கூடாது, dishonest things இருக்கக்கூடாது. பர்ஃபெக்ட்டா இருக்கணும். Honesty in everything we do. நம்முடைய ஜெபத்துல உண்மை இருக்கணும். In everything. Amen. உலகத்துக்கு ஒத்த ரோமர் 12 சொன்னபடி நம்ம உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடக்கூடாது. To please someone, அந்த வேஷம் honesty இருக்கணும். In everything, because God is watching over you. நீங்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். நீங்க எப்படி வாழ்ந்தீங்கன்னு அவருக்கு தெரியும். எல்லாருக்கு முன்பாக இருக்கிறதா, எல்லாம் வெளியரங்கா நிர்வாணமா இருக்கிறதா. Nothing is hidden from the eyes of God. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்கள் நீடித்து இருக்கணும். Be honest in everything you do. அவர் சொல்லுவார், குறையற்ற சமுத்திரையான நரைக்கல்லும் குறையற்ற சமுத்திரையான படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். Everything in you should be a honest thing. யாரையும் ஏமாத்த கூடாது, யாரையும் வஞ்சிக்க கூடாது. எனக்கு தெரிந்த எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைங்க துணிகரமா என்ன பண்றாங்க? பொய் சொல்லி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த எத்தனையோ பேரு மற்றவர்களை ஏமாற்றி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. They think இது போதும், இது இருந்தா போதுன்ற வாழ்க்கை. ஆண்டவர் சொல்ற, there should be honesty in you. பேசினபடி இருக்க கத்துக்கணும், சொன்னபடி இருக்க கத்துக்கணும். அவர் சொல்லுவாரு, இவை முதலான அநியாயத்தை செய்கிறவன் எவனும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவன். இவை முதலான அநியாயத்தை செய்கிறவன் எவனும் எப்படி இருக்கிறானா? கர்த்தருக்கு அருவருப்பான். For all who do such things, all who do unrighteously are abomination to the Lord your God.
உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். ஹானஸ்ட் இல்லைன்னா கர்த்தர் அருவருக்கிறாங்க. பிசினஸ் பண்றவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், உண்மையா இருக்கணும். அந்த சின்னதுல உண்மையா இருந்தா ஆண்டவர் பைபிள் வசனம் சொல்லுது, அவர் அதிகத்துக்கு அதிபதியாக்குவாரு. எல்லாத்திலயும் உண்மை இருக்கு. இங்க எக்ஸாம்பிள் ஆண்டவர் கொடுக்கிறாரு. நீ ஒரு பிசினஸ் பண்றியா, நீ பண்றதுல உண்மை இருக்கணும். எந்த பிசினஸ் பண்ணலாம் அதுல உண்மை இருக்கணும். பணம் அதிகமா சம்பாதிக்கணும்னு என்ன இருக்க கூடாது. நீ உண்மையா இருந்தா கர்த்தர் அதை பெருக பண்ணுவாரு. தட் இஸ் a way of God. நம்முடைய அது எங்க இருக்கு தெரியுங்களா? நம்முடைய திங்கிங், நம்முடைய மனசுல இருக்குதுங்க. எதை நம்ம யோசிக்கிறோமோ அதை தான் செய்வோம். நம்ம மைண்ட் பியூரா இருந்துச்சுன்னா நம்ம எல்லாமே நம்ம என்ன பண்ணுவாங்க, இருதயத்துல என்ன எல்லாத்தையும் நம்ம சுத்தமா யோசிப்போம். ஹல்லேலூயா. ஒழுக்க நீதி உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, மூணாவது உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகள். இட் should be justice. எல்லாத்துலயும் எப்படி இருக்கணுங்க, நீதி இருக்கணும், ஜஸ்டிஸா இருக்கணும், நீதி செய்யற வாழ்க்கை இருக்கணும். நீதிமான் தான் பனையை போல செழிப்பானா, நீதிமான் தான் ஆசீர்வாதமா இருப்பானா. ஆண்டவர் சொல்லுவாரு பாருங்க, உபாகம்ல இன்னொரு வசனத்தை, உபாகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்துல நீ படிக்கும் போது அங்க அங்க எழுதி இருக்கும். டியூட்ரானமி சாப்டர் 16. அவர் சொல்லுவாரு, வாட் எவர் இஸ் ஜஸ்ட், ஹானஸ்டி, ஜஸ்ட். இங்க சொல்லுவாரு, நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக. டியூட்ரானமி சாப்டர் 16 verses 19 and 20. நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக, முகதாட்சிணியம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காலும் இருப்பாயாக. பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயத்தை தாறுமாறாக்கும். நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நீதியையே பின்பற்றுவாயாக. Follow righteousness. You shall not misinterpret or misapply judgment. You shall not be partial or take a bribe, for a bribe blinds the eyes of the wise and perverts the words of the righteous. Follow what is altogether just, uncompromisingly righteous, that you may live and inherit the land which your God gives you. எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ இதை செய், நான் விரும்புறத செய், என்னுடைய எண்ணத்தை கேப்சர் பண்ணிக்க, நான் உனக்கு வச்சிருக்கிற கட்டளைகளை கேப்சர் பண்ணி இருந்து பாரு. அதை நீ செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா நீ ஆசீர்வாதிக்கப்பட்ட வாழ்க்கை இந்த பூமியில வாழ முடியும். உனக்கு கொடுக்கிற தேசத்துல, நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க இருக்கிற சிட்டில, எல்லா இடத்துலயும் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாருங்க, நீ ஆசீர்வாதமா இருக்கணும். நீ வாளா இருக்க கூடாது, தலையா இருக்கணும். நீ கீழா இருக்க கூடாது, மேலையா இருக்கணும். இதெல்லாம் நமக்கு வாக்கு தத்தங்களை எழுதி வீட்டுல கூட மாட்டி இருப்போம். பட் ஆண்டவர் என்ன பண்றாருங்க, இப்படி நீ வாழணும்பா, உனக்குள்ள இந்த மாற்றம் இருக்கணும்பா, இது நான் எதிர்பார்க்கிற மாற்றம்பா. நீ வெளியில உன உலகம் என்னன்னா சொல்லட்டும், நீ உள்ள இப்படி இரு, நான் விரும்புகிற வாழ்க்கை. உன் மனது இப்படிதான் இருக்கணும், உன் சிந்தை இப்படிதான் இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், ஆனஸ்டா இருக்கணும், உண்மை நிறைந்ததா இருக்கணும், நீதியா இருக்கணும். எதை செய்தாலும் ரைச்சியஸா, ஜஸ்டா செய்யணும். காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்ளுகிற வாழ்க்கை உனக்கு வேணாம். இதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. இன்னைக்கு எத்தனை பேர் பண ஆசைனால தேவனை விட்டு விலகி போயிருக்கிறாங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறதுன்னு பைபிள் சொல்லுது. ஆனாலும் அந்த பணத்துக்கு பின்னாடிதானே எத்தனை திருச்சபைகள், ஊழியங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. வெளிநாட்டுல இருந்து பணத்துக்காக பொய்யும் பித்தலாட்டம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. பொய்யான படங்களை பிடிச்சு போடுறாங்க. ஹல்லேலூயா. But God wants justice, ஜஸ்டா இருக்கணும் எல்லாத்துலயும்.
இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். Hallelujah. Blessed be the name of the Lord. ஏசாயா 56 அதிகாரம் முதல் வசனத்துல பாருங்க. 1-2 வசனங்களை நீங்க படிச்சு பாருங்க. ஐசையா சாப்டர் 56 verse 1 and 2. அவர் சொல்றார், கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாயிருங்கள். இப்படி செய்கிற மனுஷன் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்து குலைச்சல் ஆகாதபடிக்கு ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரனும் பாக்கியவான். Blessed. Be just. நீதி உள்ள வாழ்க்கை வாழு. Righteous ஆருங்க, நீதி உள்ள வாழ்க்கை வாழுங்க. Thus says the Lord, keep justice, do not use righteousness, conformity to the will of God, which brings salvation, for my salvation is soon to come and my righteousness to be revealed. Blessed, happy and unfortunate is the man who does this, and the son of man who lays hold of it and binds himself fast to it, who keeps sacred the Sabbath and so as not to profane it, and keeps his hand from doing any evil. Righteous life, நீதி உள்ள வாழ்க்கை. Righteousness. நீங்க நீதிமொழிகள்ல படிச்சீங்கன்னா, இந்த நீதிமானுடைய வாழ்க்கையை, அந்த நீதிமானா இருப்பானால் அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதே 12ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 3ஆம் வசனத்துல நீதிமானுடைய வேரோ அசையாதான். Proverbs 12 and verse 3, நீதிமானுடைய வேரோ அசையாது. 5ஆம் வசனம், நீதிமானுடைய நினைவுகள் நியாயமானவைகள். Hallelujah. 7ஆம் வசனம், நீதிமானுடைய வீடோ நிலைத்து இருக்கும். 12ஆம் வசனம், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். நீதிமான 13ஆம் வசனம், நீதிமான நெருக்கத்தினின்று நீங்குவான். Hallelujah. 26ஆம் வசனம், நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மை உள்ளவர். அந்த நீதியின் பாதையில ஜீவன் உண்டு, அந்த பாதையில மரணம் இல்லையா. இதெல்லாம் பைபிள் தாங்க இருக்குது. God wants this kind of life. நம்முடைய மைண்ட் சரியானதை யோசிச்சா நம்ம சரியானபடி வாழ்வோம். யோசிப்பாரு, தூங்கணும்னு நினைச்சா நம்ம தூங்குவோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நமக்கு தூங்கணும்னு தோணாலும் ஒர்க் பிரஷரு, வேலையை முடிக்கணுங்கிறதுனால என்ன பண்றோங்க, we sacrifice our sleep. ஐயோ நான் செய்யலனா, நான் முடிக்கலனா. இதெல்லாம் ஏன் தெரியுமா? You think so much about yourself. You don't think about God. நீதி உள்ளவைகள் எவைகளோ, அடுத்து சொல்லும் கற்புள்ளவைகள் எவ்வளவு, பியூரிட்டி. நம்ம எல்லாத்திலும் எங்க தமிழ்ல கற்புன்னு சொல்லப்படுகிற. இட் மீன்ஸ் God wants our life in everything purity இருக்கணும், சுத்தமா இருக்கணும். எத்தனை பேருக்கு இது தெரியுதுங்க? இந்த பைபிள்ல நீங்க பக்கத்துக்கு பக்கம் பாத்தீங்கன்னா கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு பெரிய காரியம் என்னன்னா பரிசுத்தமா இருக்கணும். நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய். லேவியர் ஆகமத்துல பாத்தீங்கன்னா அநேக வசனங்கள் உண்டு. நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் அவர் சொல்லுவாரு. மத்தேயு 5ல பாத்தீங்கன்னா இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். சுத்தம் இல்லைன்னா how can you
விசிட் காட். எப்படி நீங்க தரிசிக்க முடியும்? எத்தனை பேர் சொல்றாங்க தீர்க்கதரிசி ஆண்டவரை பார்த்தேன், தேவன் எனக்கு பேசினார். உள்ள சுத்தலனா how can you hear the voice of God? நீங்க எதை கேட்கறீங்க? உள்ள பல தீமையான எண்ணங்கள், விபச்சாரம், வேசிதனம், ரோமர் மத்தேயு 15 எழுதப்பட்டபடி உள்ளத்துல இருதயத்துல பல எண்ணங்கள் இருக்கும் போது how can you hear God? சுத்தம் வேணும். கண்கள்ல சுத்தம் இருக்கணும், இருதயத்துல சுத்தம் இருக்கணும், காதுகள்ல சுத்தம் இருக்கணும். பியூரிட்டி should be there. உன் ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமற்றதாயிருப்பதாக. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். God wants that holiness. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல சொல்ல, அவர் பரிசுத்தமா இருக்கிறது போல உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள். எதெல்லாம் விட்டு ஒழியணுமோ அதை விட்டுட்டு ஆண்டவரை ஃபாலோ பண்ணணும்னு எழுதப்பட்டு இருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று எபிரேயத்துல வாசிக்கிறோம். நாம சங்கீதத்துல படிச்சீங்கன்னா 24ஆம் சங்கீதத்துல அங்க பைபிள் என்ன சொல்லுதுங்க? சங்கீதம் 24ஆம் சங்கீதம், ஹல்லேலூயா. அந்த இடத்துல கர்த்தருடைய வசனம் சொல்லும், ஹல்லேலூயா. 23 சுலபமா படிச்சிடலாம். 24 சொல்லும் 3ஆம் வசனத்துல, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? 3ஆம் வசனம். யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பினால் தேவனால் நீதியம் பெறுவான். How serious it is. நம்ம மைண்ட்ல பரிசுத்தம் இருக்கணும். பரிசுத்தமா வாழ்றதுக்கு நம்ம மைண்ட் ரொம்ப முக்கிய காரணம் தெரியுமா? இந்த மைண்ட் தான் அடிக்கடி கரப்ட் ஆயிருது. இத பரிசுத்தமா வச்சுக்கணும்னா எபிரேயர் 9:14 படி அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு கொண்டே இருக்கணும். மனசாட்சியை செத்த கிரியையிலிருந்து உயிர்ப்பிக்கிற வல்லமையோட ரத்தத்துக்கு மாத்திரம் இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் உள்ள மனசாட்சியில செத்து போயிருக்கிறோம், பிகாஸ் ஆஃப் திஸ் அன்ரைச்சஸ் லைஃப், அன்ஹோலி லைஃப். ஹல்லேலூயா. நாம் இன்னும் பேசிக்கொண்டே போகலாம். கற்புள்ளவைகள் எவைகளோ, பியூரிட்டி, அன்புள்ளவைகள் எவைகளோ, லவ்லி திங்ஸ். புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இதெல்லாம் போட்டு ஆண்டவர் கொடுத்து இருக்கிற, அதெல்லாம் எழுதப்பட்டிருக்குது. இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள், அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்க எதை மெடிடேட் பண்ண, உங்க மனதுல எது ஓடிட்டு இருக்கணும்? இங்க எழுதப்பட்ட எத்தனை உண்மை, ஒழுக்கம் உள்ளவை, நீதி உள்ள வாழ்க்கை, கற்புள்ள வாழ்க்கை, அன்புள்ளவை, அன்பு நிறைந்த வாழ்க்கை, அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம், புகழ், இதையே நம்ம மனசு யோசிக்கணுமா இரவும் பகலும். சங்கீதம் முதல் சங்கீதத்துல வாசிக்கிறோம்ல, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்கார் உட்கார்கிற இடத்துல உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் எப்படி இருக்கணுமா? பிரியமா இருக்கணுமா? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ராத்திரி பகலா மனசுல என்ன யோசிக்கணுங்க? தேவனையே யோசிக்கணும், அவருடைய சட்டங்களை, அவருடைய திட்டங்களை, அவருடைய கட்டளைகளை. அதுதான் நம்முடைய மனதினால் நிரம்பி இருக்கணும். அதனால்தான் சங்கீதம் 119 சொல்லுது, வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால தானே. சங்கீதம் 119 எடுத்து உட்கார்ந்து படிச்சு பாருங்க. அவன் சொல்லுவான், என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்பி விடாதேயும்.
என் இருதயம் பொருளாசை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். மாயை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விழிக்கு உமது வழிகளில் என்ன உயிர்ப்பியும். இதெல்லாம் என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். நீங்க இந்த சங்கீதம் 119 1-35 வசனம் வரைக்கும் படிச்சீங்கன்னா இதெல்லாம் இருக்கும். So God wants you a pure man. மனசெல்லாம் இயேசுவால நிறைஞ்சிருக்கணும். God doesn't want you உங்க God, you are so important to God. உங்க every part is important to God. ஆண்டவர் சொல்ல எல்லாத்துலயும் நான் தான் இருக்கணும். வேற எது உள்ள வந்தாலும் it will destroy your life. இன்னைக்கு சந்தேகத்தினால எத்தனை குடும்பம் அழிஞ்சு போயிருக்கிறது, பொறாமைனால எரிச்சல்னால எத்தனை குடும்பம் நாசமா இருக்குது, பொய் பித்தலாட்டத்தினால எத்தனை குடும்பங்கள் அழிந்து போயிருக்கிறது. God doesn't want you and I to have that kind of life. மாறாக என்ன பண்றாருங்க, எப்போதும் இதையே மனசுல ஓடிக்கொண்டு இருக்குமா. யோசுவாவுக்கு அழகா தேவன் ஒரு ஆலோசனை கொடுப்பாரு. 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா, யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. எப்பங்க, ஏதோ நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகும்போது, இல்ல ஏதோ பைபிள படிக்க குடும்ப ஜபத்துல, இல்ல ஆண்டவருடைய வசனம் இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நீங்க எத்தனை பேரு உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல எழுதியிருக்கும். ஹீலிங் வேணுமா அதுல இருக்குது, உங்களுக்கு விடுதலை வேணுமா அதுல இருக்குது, உங்களுக்கு பரிசுத்த வேணும். எவ்ரிதிங் இஸ் இன் தி ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ். இன்னைக்கு நமக்கு அற்புதம் வேணும், பட் we don't spend time in the word of God. நாம ஜெபத்துல அதிகபட்சம் இருக்கிறது இல்ல, வேத வசனத்தை அதிகபட்சம் இருக்கிறது இல்ல. பட் என்ன பண்ணுவாங்க, நிறைய நேரத்துல இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நம்ம மொபைல வச்சு ஷார்ட்ஸ்களை மணிக்கணக்கா பார்ப்போம். வீட்டுல உட்காந்து சினிமாவை 2-3 மணி நேரம் பார்ப்போம். இவைகளுக்கு எல்லாம் நமக்கு நேரம் உண்டுக்கு. சில சீரியல்களை உட்காந்து ஒரு 2-3 சீரியலை பார்க்கிற குடும்பங்களும் உண்டு. Hallelujah, but they don't have time for God and the word of God. சீரியஸா உட்கார்ந்து பாருங்க, பைபிளையும் கையுமா இருந்து இரவும் பகலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிளை படிங்க, ஜெபம் பண்ணுங்க, பைபிளை படிங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரே அவர் உங்க வாழ்க்கையை மாற்றிடுவார். That is the system God has. அப்போ நமக்குள்ள எது இருக்குதோ அதுதான் நம்முடைய லைஃப்ல பிரதிபலிக்கும். நம்ம மைண்ட் சொல்லுது இல்ல சில நேரத்துல, இத பாரு, அங்க போ, இங்க வா, அதை அப்படியே ஃபாலோ பண்றோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் என்னுடைய காரியங்களை ஏற்றுக்கொண்டு நான் சொல்லுகிறது நீ செய்யக்கூடாது? என்னுடைய வார்த்தையினால் நிரப்பப்படு, என்னுடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படு, என்னுடைய ஆவினால் நிரப்பப்படு. You will have a blessed life. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளை எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் கூட உங்களோடு இருப்பாரு. எப்போ கர்த்தர் கூட இருப்பாருங்க? இந்த 8ஆம் வசனத்தின்படி நீங்களும் நானும் கேட்டு செஞ்சு வாழும் போது பைபிள் சொல்லுது, அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாரு. பிரின்சிபல் இதுதாங்க. நான் எப்படி இருந்தாலும் கர்த்தர் என்னோட இருப்பார்னா, that is not possible. It's not the Bible. லூக்கா 15 கெட்ட குமாரன் ஓட பிற்பாடு அப்பா பின்னாடி ஓடல, அவன் மனம் திரும்பி வருகிற வரைக்கும் அவர் இடத்துல அவர் இருந்தாரு. மனம் திருப்பி அவன் வந்த பிறகுதான் அவர் ஓடுறாரு. வந்துட்டியா மகனே, நான் பாட்டுக்கு நான் இப்படிதான் இருப்பேன். இட்ஸ் நாட் பாசிபிள்.
காட்ஸ் வேர்ட் இஸ் காட்ஸ் வேர்ட். அவர் ஒரு நாளும் ஆல்டர் பண்ண மாட்டார், ஒரு நாளும் உங்களுக்காக எனக்கா மாத்திக்க மாட்டாரு. அவர் சொன்னபடி செய்வார். நீங்களும் நானும் அவர் சொன்னபடி செஞ்சோம்னா பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை என்னைய மேன்மையா வைப்பார். எவ்ரிபடி வில் ரெகக்னைஸ் தட் யூ ஆர் பிளெஸ்ட் பை காட். அதனால இந்த மத்தியான நேரத்துல இந்த ஜெப உபவாச நாள்ல யூ ஹாவ் டு மேக் எ டிசிஷன். நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். கொஞ்சம் கடினமா, இந்த வசனங்கள் எல்லாம் கொஞ்சம் கடினமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். பவுல் சொல்ற, நான் வாழ்ந்துட்டேன்யா, இனி நீங்க வாழ முடியும். இஃப் காட் could bring this great change. அவர் ஜெயில இருந்துட்டு என்ன பண்ணல, முறுமுறுக்கல. உங்களாலதான் வந்துச்சு, உங்களாலதான் வந்துச்சு, இதாலதான் நடந்துச்சு, இதாலதான் நடந்துச்சுன்னு சொல்லல. இப்ப ரோம சிறைச்சாலையில இருக்கிறாரு. அந்த சிறைச்சாலைகளுக்குள்ள வருவதற்கு முன்பாக உதாரணத்துக்கு கடைசியா பாத்தீங்கன்னா அவர் கப்பல் சேதம் அடையுது. ஹல்லேலூயா. அந்த தீவுல கொண்டு போய் போடப்படுகிறாங்க. அங்க விரியன் பாம்பு அவரை கடிக்குது. யோசித்து பாருங்க. இவ்வளவு ஒரு இடத்துல கூட போல, ஐயோ எனக்கு இப்படி நடந்துருச்சு, ஐயோ இப்படி நடந்துருச்சுன்னு சொல்ல, எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்காக அவர் மனசெல்லாம் அவ்வளவு இயேசுவால நிரம்பி இருந்தது. எல்லாத்தையும் அற்பமா நினைச்சாரு, எல்லாத்தையும் குப்பையுமா நினைச்சாரு. எல்லாத்தையும் குப்பையா நினைச்சதுனால அவர் என்ன பண்ணாருங்க, உலகத்தின் காரியங்களை குப்பையா நினைச்சதுனால தேவனுடைய மேன்மையான காரியங்களினால் அவர் நிரப்பப்பட்டார். நீங்க இந்த உலகத்தின் காரியங்களை என்னைக்கு குப்பையா நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தேவனுடைய காரியங்களினால நீங்களும் நானும் நிரப்பப்படுவோம்.